அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக சர்க்கரை நோய் மற்றும் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற அதிமூத்திர ரோகத்திற்கான காரணங்கள், அதனால் ஏற்படும் பாதிப்புகள், அதை முற்றிலும் நீக்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட நெல்லிக்கனியை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். எடுத்துக்கொண்ட பொருட்களை நேரடியாக பயன்படுத்தாமல் அதன் சாறை பயன்படுத்த வேண்டும். ஆகையால் தேவையான நெல்லிக்காய்களை எடுத்துக்கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நீக்கி அரைத்தெடுத்த சாறு 100 மில்லி. அடுத்ததாக தேவையான அளவிற்கு எலுமிச்சை பழத்தை எடுத்து பிழிந்தெடுத்த சாறு, இத்துடன் தேவையான அளவிற்கு தேன். இப்பொழுது சர்க்கரை நோய் மற்றும் அதிகப்படியான சிறுநீர் வெளியேற்றம் என்கிற நோய் உடையவர்களுக்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி நெல்லிக்கனி சாற்றில் 2 தேக்கரண்டி எலுமிச்சை சாறை சேர்க்க வேண்டும். நன்றாக கலக்கவும். இத்துடன் அரை தேக்கரண்டி தேன் சேர்த்து கலக்கவும். அற்புதமான இந்த கலவையை நெல்லிக்காய் சாறு, எலுமிச்சை சாறு, தேன் இவை மூன்றும் சேர்த்து ஒரு அற்புதமான சுவை, இனிப்பு, புளிப்பு சுவை மற்றும் சிறிது கசப்பும் சேர்ந்திருக்கும். இந்த அற்புதமான கலவை கொண்ட மருத்துவ குணம் கொண்ட இந்த சாற்றை நோய் கண்டவர்கள், சர்க்கரை நோய், அதிகப்படியான சிறுநீர் வெளியேற்றம் என்கிற நோய் கண்டவர்கள் காலை மாலை இருவேளையும் உணவிற்கு முன் இந்த கலவையிலிருந்து 20 மில்லி பருகி வந்தால் படிப்படியாக சர்க்கரை நோய் கட்டுப்படும். வெகுமூத்திரம், பெருமூத்திரம், அதிமூத்திர ரோகம் என்று சொல்லக்கூடிய இந்த நோய்கள் முற்றிலும் கட்டுப்படும். எந்த ஒரு பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாத இயற்கையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ உடல் உஷ்ணத்தால் ஏற்படுகின்ற குடல்வாதம் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். வாதம், பித்தம், கபம், அதாவது வாதம் அதிகரித்தால் பல நோய்கள் உடலை தாக்கும். உடல் எங்கும் ஒரு மின்னல் வெட்டுவது போல் வேறு வெட்டு தோன்றும். கை கால்களில் அசதி தோன்றும். வாய்ப்பகுதியெல்லாம் வறட்சி மேம்படும். பாத வெடிப்பு, ஒரு சிலருக்கு உள்ளங்கை வெடிப்பு ஏற்படும். காது பகுதியில் அளவிற்கு அதிகமான உடல் உஷ்ணம் ஏற்படும். கண்கள் நீரற்று வறட்சியாக காட்சியளிக்கும். இவ்வாறு பல அறிகுறிகள் உள்ளன. அந்த வகையில் குடல்வாதம் என்கிற நோய்க்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். உடலில் உஷ்ணம் அதிகரித்து விட்டால் இந்த குடல்வாதம் ஏற்படும். இதனால் குடல் பகுதியில் தீர்க்க முடியாத வலி, குன்ம வலி என்று பெயர். இதனால் உணவு உண்ண முடியாது. உண்ட உணவு சரியாக செரிமானம் ஆகாது. உடலெங்கும் வலி தோன்றும். பின்முதுகு பக்கத்தில் தீர்க்க முடியாத வலி, வயிறு ஒரு கனமாக தோன்றும். இவையெல்லாம் குடல் வாதத்திற்கான அறிகுறிகள். இந்த நோயை முழுமையாக தீர்த்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக
இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு விதை தனியா விதை. இதற்கு கொத்தமல்லி விதை, தனியா, உருள் அரிசி என்று பல பெயர்களில் இது அழைக்கப்படுகின்றன. தனியா மிக சிறந்த கிருமி நாசினி. அகட்டுவாய் அகற்றும், குடல் வாதத்தை தீர்க்கும். தனியா சற்று காரமான நெடிதலான ஒரு பொருள் என்பதால் முறையாக இதை நாம் பயன்படுத்தி வந்தால் நோய்கள் எல்லாம் மறைந்துவிடும். மேலும் இது பல பக்க விளைவுகள் அற்ற ஒரு மருந்தாக விளங்குகின்றன. இதை பயன்படுத்தினால் பல வகையான வாதங்கள், குடல் வாதம், குடலில் தங்கியுள்ள அழுக்குகள், தவிர்க்க முடியாத உடலில் சேருகின்ற அழுக்கு இவையெல்லாம் நீக்கும். இது கொத்தமல்லி விதை என்பதால் நாம் அடிக்கடி உணவில் கொத்தமல்லியை சேர்த்து வந்தால் குடல் வாதம் நீங்கும், மூளை பகுதியை சுறுசுறுப்பாக்கும். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய விதைதான் தனியா. ஆகையால் நாம் தனியாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பெருங்காயம். பெருங்காயம், காயம் என்றால் உடல். இந்த காயம் என்று சொல்லக்கூடிய உடலில் பெரும்பான்மையான நோய்களை போக்குவதால் இது பெருங்காயம் என்று பெயர் பெற்றது. வயிற்று உப்பசம், வாத நோய், குடல் வாதம், அஜீரணம், பசிமந்தம் பல நோய்களை போக்கும். ஆகையால் பெருங்காயத்தையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கல் உப்பு. கல்லுப்பு முன்கடலை கழுத்து நோய் மற்றும் தொடையில் ஏற்படுகின்ற பாதிப்பு, நாவறட்சி, குடலில் நீர் வற்றி இருந்தால் அதை சரி செய்யும். அந்த வகையில் கல் உப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் காய்ந்த மிளகாய் வற்றல். காய்ந்த மிளகாய் வற்றலை அளவோடு பயன்படுத்தினால் உடலில் இருக்கக்கூடிய வறட்டு இருமல், குடல் வாதத்தினால் தோன்றக்கூடிய நாவறட்சி இவற்றை தணிக்கும் என்பதால் காய்ந்த மிளகாய் வற்றலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் துவரம் பருப்பு. கார்போஹைட்ரேட் நிறைந்த ஒரு பொருள். வாத நோய், வாத வலி மற்றும் வாதத்தினால் ஏற்படுகின்ற பல நோய்களை அளவோடு பயன்படுத்தினால் நீக்கும் என்பதால் துவரம் பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு பல நோய்களுக்கு அருமருந்து. உடலை சுத்தம் செய்யும், பிளட் பியூரிஃபையர், இரத்த சுத்தி. உடலில் இருக்கக்கூடிய வாத நோயினால் ஏற்படுகின்ற வறட்டு இருமலை போக்கும். ஆகையால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசுனை. உடலுக்கு குளிர்ச்சி தரும். எடுத்துக்கொண்ட பொருட்களை வறுப்பதற்கு நாட்டு பசுனை ஒரு இன்றியமையாத பொருள். நாட்டு பசுனையில் வறுத்தால் மருந்தின் வீரியத்தன்மை அதிகரிக்கும் என்பதால் நாம் நாட்டு பசுனையும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். தனியா 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், பெருங்காயம் 5 கிராம், மிளகு 5 கிராம், மிளகாய் வற்றல் 5 கிராம், கல் உப்பு தேவையான அளவிற்கு, நாட்டு பசுனை தேவையான அளவிற்கு. முதலில் நாம் தனியாவை பொன்னிறமாக வறுத்து எடுக்க வேண்டும். பொன்னிறமாக வறுத்துவிட்ட